நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இந்த விருதை பெறுவதற்கு நான் தகுதியுள்ளவனா என்பதை முதலிலே நான் தெரிந்து கொள்வதற்காக, ஏனென்று சொன்னால் இந்த விருதை குறிப்பாக டாக்டர் அம்பேத்கருடைய சுடர் விருதை பெற்றவர் தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியினுடைய தலைவர் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, போற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர் போன்ற தலைவர்கள் எல்லாம் பெற்ற விருதை நாம் பெறுவதற்கு தகுதி இருக்கிறதா என்று நான் சிந்திக்கின்ற எனக்கு கால அவகாசம் வேண்டும் என்று மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது நான் அவரிடம் சொல்லியிருந்தேன், தலித் சமுதாய மக்களுக்கு, ஆதிதிராவிட சமுதாய மக்களுக்கு எங்களுடைய மாநிலத்தில் என்னென்ன சலுகைகளை வழங்கி இருக்கிறோம் என்பதை எங்களுடைய மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரர் உங்களுக்கு கூறுவார்கள். அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் சரி, கலப்பு திருமணத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற மாநிலம் எங்களுடைய மாநிலம். ஒருவர் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த குடும்பத்திலே இறந்து விட்டால் அவருடைய ஈமச்சடங்கிற்காக அன்றைய தினமே 15,000 ரூபாய் அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார். வீடு கட்டும் திட்டத்துக்கு 4 லட்சம் ரூபாய் அவர்களுக்காக. கல்வி அது 5 லட்சம் அப்புறம் சொல்றேன். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக திருமண உதவித்தொகை 75,000 எங்களுடைய மாநிலத்தில் கொடுக்கிறாங்க. இப்படி நான் பட்டியல் போட்டு சொல்லலாம். அது இன்னொரு முறை உங்களை சந்திக்கும் போது கூறுறேன். எனக்கு 2 குறிப்பாக மரியாதைக்குரிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய சகோதரர். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு 2 பேருக்கு நான் வேற கட்சி, காங்கிரஸ் கட்சியா இருந்தா கூட கருத்தொற்றுமை உண்டு. பாராளுமன்றத்தில் நாங்கள் அமர்ந்து சரளமாக அரசியல் பேசுவது மட்டுமல்ல, சமூக நீதிக்காக நாங்கள் பாடுபட்டிருக்கிறோம். அதே உங்களுக்கு தெரியும், ஒரு சிறிய கிராமத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்த நான் ஒரு மத்திய அமைச்சராக, பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு முதலமைச்சராக ஆகியிருக்கிறேன் சொன்னா அந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அதாவது எனக்கு முன்னாடி பேசிய பெரியவர்கள் எல்லாம் சொன்னது போல நாட்டிற்கு மிகப்பெரிய பேராபத்து இப்போது வந்திருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. மதச்சார்பற்ற அணிகள் எல்லாம் பிரிந்து இருக்கின்ற காரணத்தால் மதவாத சக்திகள் தலை தூக்கி இந்த நாட்டை துண்டாட நினைக்கின்ற நிலை நம் நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு 3 உதாரணங்களை இதற்காக நான் கூறுகிறேன். மதச்சார்பற்ற அணிகள் மத்தியிலே ஆட்சியில் இருந்த சமயத்திலே இந்த மதவாத சக்திகள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி இருக்கும் இடம் இல்லாமல் தெரியாமல் இருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு மாநிலமாக அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பட்டியலிட்டு உங்களுக்கு கூற முடியும். குறிப்பாக ஆன்டி ரோமியோ குரூப், ஒரு காதலன் காதலி தனியாக அமர்ந்து பேசிவிட முடியாது. அவர்களை பிரிக்கிற வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள். அதற்கு அவருடைய காவல்துறையை பயன்படுத்துகிறார்கள்.
அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இது தனி மனித சுதந்திரத்தை பறிப்பதாக இருக்கிறது. ஒரு காதலன் காதலி விரும்பி பேசி பழகி இருப்பதில் அவர்களுக்கு என்ன குறை? அவங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது அவர்கள் ஒருதலை காதலாக இருக்கிறார்களா? அதாவது எவ்வளவு தனி மனித சுதந்திரத்தை பறிக்கின்ற ஒரு வேலையிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் இந்த நாட்டிலே ஒரு பெரிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. நான் முதலில் சொன்னேன். இரண்டாவது, எனக்கு எந்த உணவை உண்ண வேண்டும் என்ற உரிமை எனக்கு இருக்கிறது. அதை தடுப்பதற்கோ தடை செய்வதற்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இப்ப புதுசா ஒரு அமைப்பு ஏற்படுத்திருக்கிறாங்க, கோரட்சக். அவங்க தான் காவந்து பண்ணுவாங்களா, மற்றவங்க எல்லாம் காவந்து பண்ண மாட்டாங்க என்ற போர்வையில அவர்கள் தொடுக்கின்ற கடை யார் மீது? சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மீது. அது ராஜஸ்தான் மாநிலமாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசமாக இருந்தாலும் சரி. அது மட்டுமல்லாமல் எந்த மாநிலங்களில் அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் சட்டத்தை கையிலே எடுத்துக்கொண்டு யார் ஒருவர் கால்நடைகளை அழைத்து எடுத்துச் செல்கிறார்களோ அவர்களை தாக்குகிறதும் அவர்களை கொள்கிறதுமான ஒரு நிலை இருக்கிறது. இதுவும் தனி மனிதர்களுடைய உரிமையை பறிக்கின்ற ஒரு நிலை. அது மட்டுமல்ல, இப்போது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் முதலமைச்சர் வந்துகிறார். இதால யாரும் கிடைக்கல அவங்களுக்கு. அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, அவர் யுவவாகினி ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அந்த யுவவாகினி என்ற அமைப்பு அந்த இயக்கத்தினுடைய அந்த அமைப்பினுடைய மதத்தை தவிர வேறு மதத்தை கடைபிடிப்பவர்களை தாக்குவது. இதுவும் தனி மனித சுதந்திரத்தை பறிப்பது. எந்த மதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. அதை தடுப்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது. தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்தார்கள். எந்த மொழி பேச வேண்டும், எந்த உணவு உண்ண வேண்டும், யாரை நான் காதலிக்க வேண்டும், யாருக்காக நான் வாழ வேண்டும், அது மட்டுமல்லாமல் நான் எப்படி என் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், டாக்டர் அம்பேத்கர் அவருடைய மூல மந்திரமே குறிப்பாக மூன்று தார மந்திரங்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம். ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது சமூகத்தை அரவணைத்து செல்வது. ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் அடிப்படை தத்துவம். அதையே பறிக்கின்ற அளவில் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு விழா நடத்தி கொண்டு அதை படுகொலை செய்கிற அந்த திட்டத்தை படுகொலை செய்வதனால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் நம்முடைய நாட்டுக்கு பேராபத்து வந்திருக்கிறது. இதை விட்டுவிட்டால் மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள், மற்ற இனத்தைச் சேர்ந்தவர்கள், மற்ற மொழி பேசுகிறவர்கள் அவர்கள் எல்லாம், அதாவது மாநில அரசியலில் இருக்கிறவர்கள் எல்லாம் தலை தூக்க முடியாது. ஆகவேதான் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலம் இப்போது வந்திருக்கிறது. நாடு இருந்தால்தான் அரசியல் கட்சி, அரசியல் கட்சி இருந்தால்தான் நாம். ஆகவே இந்த நாட்டை எப்படி நம்முடைய தேச தலைவர்கள் எல்லாம் பண்டித நேருவிலிருந்து டாக்டர் அம்பேத்கரில் இருந்து மற்ற அனைத்து தலைவர்களும் இந்த நாட்டை நாம் வேற்றுமையில் ஒற்றுமை, இந்திய நாடு அனைத்து மதத்தையும் தழுவி செல்லுகின்ற நாடு, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நாடு என்று உலக அரங்கிலே போற்றப்படுகின்ற ஒரு நாட்டை ஒரு தனி மதத்தை நாடாக மாற்றுவதை எந்த காலத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.